ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வீடுமின் முற்றவும் திருவாய்மொழியினுடைய 2வது பதிகம். அந்த பதிகத்தில் உள்ள முதல் 5 பாசுரங்களை பற்றி போன எபிசோடில் பார்த்தோம். இப்பொழுது அந்த பதிகத்தினுடைய மிச்சம் உள்ள 6 பாசுரங்களை பற்றி பார்க்கலாம். 6வது பாட்டு பற்றிலனீசனும் அடி பத்திலனீசனும் முத்தவும் நின்னனன் பத்திலையாய் அவன் முத்திலடங்கே என ஆழ்வார் அருளி செய்திருக்கார். இதில் ஏற்கனவே பல பாசுரங்களில் ஆழ்வார் எம்பெருமான சென்று சேர வேணும் அப்படின்றத தான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது எம்பெருமான சென்று சேர வேணும் என்னால் அவனை எத்தனை பெரியவன், அவனிடத்துல எளிதாக போய் சேர முடியுமா நம்மளாலே அப்படின்னு சம்சாரிகள் கேட்க ஆழ்வார் அதற்கு இப்பாசுரத்திலே விடை அருளி செய்கிறார். இதுக்கு நம்பிள்ளை அவர் ஒரு அர்த்தம் அருளி செய்திருக்கார். பராசர பட்டருடைய நிர்வாகத்தையும் தாம் வீட்டில் காட்டியிருக்கார். பத்திலன் ஈசனும், எம்பெருமான் ஈசன், அவன்தான் நியாமக்கன், எல்லாரையும் நியமிக்கக்கூடியவன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பத்திலன். பத்திலன் அப்படின்னா பற்று இல் அன் அப்படின்னு அதை பிரித்து அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேணும். இது ஒரு அர்த்தம். அன் அப்படின்றது அது விகுதி. தமிழ் இலக்கணம் படித்தவாளுக்கு தெரியும். அன் அப்படிங்கிறது விகுதி. இல் அப்படின்னா இருப்பிடம், இல்லம் அப்படின்னு அர்த்தம். பற்றுங்கிறது ஒரு ஆசை என்று கொள்ளலாம். அப்போது பற்று இல் அன், பற்றை இல்லமாக இருப்பிடமாக உடையவன். இப்போ எம்பெருமானிடத்திலே ஒரு பற்று இருக்கிறது. என்ன பற்று இருக்கிறது? தன் அடியார்களிடத்தில் அத்தனை பற்று உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். எம்பெருமான் இடத்தில் பற்றுன்னு சொன்னால் அர்த்தம் மாறி போயிடும். அடி எம்பெருமான் அவன் ஆசிரியம், அவனிடத்திலே பற்று அப்படி கிடையாது. பற்றை இல்லமாக உடையவன், அடி பற்றை ஆசிரியமாக உடையவன், அதற்கு தான் சங்க ஸ்வபாவன் அப்படின்னு அர்த்தம். அடி பற்றை ஒருவன் ஆசிரியமாக வைத்துக்கொள்ள முடியுமா? ஒருத்தன் இடத்துல பற்று இருக்கலாம். இப்போ எங்கள் ஆழ்வார் மாற்றி சொல்கிற பற்றையே இல்லமாக உடையவன். அடி அப்போ அப்பேற்பட்ட ஒரு பற்று, அதுதான் சங்க ஸ்வபாவன். சங்கம்னா ஆசை. அடி இவனுக்கு ஸ்வபாவமே பற்று தான். அடி இப்போ பற்றையே தனக்கு இருப்பிடமாக உடையவனான எம்பெருமான் முற்றவும் நின்னவன். முத்தவும்னா முழுவதுமாக. அதுக்கு முன்னாடி இந்த பற்றிலன் அப்படின்றதுலே மற்றொரு அர்த்தத்தையும் காட்டுறாளே, மற்றொரு விதமாக பதச்சில வார்த்தைக்கு மற்றொரு அர்த்தம் என்னன்னா பற்றிலான் அப்படின்னு அதை கொண்டு அந்த பற்றிலான்ங்கிறது ஆழ்வார் குறுக்கி பத்திலான் என்ன அருளி செய்திருக்காருன்னு நம்மளே காட்டுகிறார். அப்போ பத்திலான் அப்படின்னாலும் அந்த பற்றாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முத்தவும் நின்னனன். க்ஷமிக்கலாம், அர்த்தம் ஒன்று தான். அடி பற்றிலன் அப்படின்றதுக்கும் பற்றிலான் அப்படின்றத ஆழ்வார் குறுக்கிறார் அப்படின்றதுக்கும் 2 இடத்துலையுமே சங்க சுபாவன்ற அர்த்தம் சமமானது தான். ஆனால் தமிழ் சொல்ல எப்படி பிரயோகப்படுத்துகிறார் ஆழ்வார் அப்படின்ற இடத்துல பேதம் இருக்கு. முதல்ல பற்று இல் அன் அப்படின்னு பிரித்து கொண்டோமே என்றால் பற்றை இல்லமாக உடையவன் பற்றிலன். பற்று இல்லைன்னு தனியாக பிரிச்சுக்கணும். அடி 2வது யோஜனையில் யோஜனையில் பதத்தை எப்படி யோசிக்கிறார் நம்பிள்ளை? 2வது யோஜனையில் பற்றிலான் அப்படின்னு யோசிக்கிறார் இல்லையா? இப்போ பற்றிலான் அப்படின்றதே ஒரு முழு சொல். பற்று கூட்டல் இல் கூட்டல் அன் அப்படின்னு இல்லாமல் பற்றிலான் அப்படின்னே ஒரு முழு சொல்லாக இருக்கு. இந்த சொல்லுக்கு இப்போ என்ன அர்த்தம்? பற்றிலான் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அதே அர்த்தம் தான். சங்க சுபாவம்னு நேர அர்த்தம் கிடையாது. பற்றிலான் அப்படின்னா பற்றிலே இருக்கக்கூடியவன். பற்றிலே இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம்னா சங்க சுபாவன் அப்படின்னு எடுத்துன்னு போனோம். இப்போ பற்றிலான் அப்படின்றது பற்றிலே இருக்கக்கூடியவன் காட்டுமா அப்படின்னு நம்பிள்ளை கேட்டு காட்டுமேன்னு ஒரு தமிழ் வழக்கத்தை எடுத்து காட்டுறார். அப்படின்னு வீட்டில் என்ன இருக்கு? ஒரு உதாரணம். அகத்திலான் அப்படின்னு சொல்லுவார்களே, அகத்திலான் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அகத்தில் இருக்கிறவன் அப்படின்றது அர்த்தம் இருக்கு இல்லையா? அதே போல பற்றிலான் அப்படின்னா பற்றிலே இருக்கிறவன். பற்றிலே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது அத்தனை பற்றோடே அடியார்களிடத்தில் அத்தனை வியாமோகம் கொண்டு இருக்கிறவன், அதுதான் சங்க சுபாவன் அப்படின்னு கொண்டு போயிடணும். அடியே இப்படி பத்திலன் ஈசனும் முத்தவும் நின்னனன். முத்தவனும் முழுவதுமாக எல்லாருக்குமாக பொதுவாக இருக்கிற எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே பற்றிலையாய் நீங்கள் என்ன பண்ணணும்னா பத்திலையாய் இந்த உலகத்தில் இந்த விஷய சுகங்கள் அவைகளில் இருக்கக்கூடிய பற்றையெல்லாம் விட்டு அவன் முத்தில் அடங்கே அந்த எம்பெருமானுடைய முற்றில் அப்படின்னாக முற்றில் அப்படின்னா முழுவதுமாக எல்லாவற்றிலும்னா அந்த எம்பெருமானுடைய எல்லா விதமான கைங்கரியங்களிலும் அடங்கே அவைகளிலேயெல்லாம் சென்று சேர்ந்து அன்வைக்க வேணும். நான் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சொபதச்சதேன்னு இளைய பெருமாள் ஸ்ரீராமாயணத்தில் சொன்னார். அது மாதிரி எல்லா விதமான கைங்கரியங்களிலேயும் அன்வைக்க வேணும். இப்போ எம்பெருமான்
நம்ம இடத்துல அத்தனை வியாமோகம் கொண்டிருக்கிறவனிடத்திலே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற அல்ப வியாமோகங்களையெல்லாம் விட்டுட்டு அவனை சென்று சேர வேணும் என்ன, அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேணும் என்று ஆழ்வார் அருள் செய்கிறார்னு நம்மளே ஒரு அர்த்தம் காட்டுறார். மற்றொரு அர்த்தம் பராசரப்பட்டருடைய நிர்வாகம் என்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம். ஏன்னா பத்தில நீசனும் எம்பெருமான் நியாமகன், அவனுக்கு பற்று இல்லை என்று பட்டர் தெரிவிக்கிறார். என்ன பத்து இல்லை, யாரிடத்துல இல்லை என்று பார்த்தால் எம்பெருமானுக்கு நித்திய சூரிகளிடத்துல பத்தில்லை, எம்பெருமானுக்கு பிராட்டிமார்களிடத்துல கூட பத்தில்லைன்னு. ஏன் பிராட்டிமார்களிடத்துல கூட பத்தில்லையா என்று கேட்டால், மொத்தமும் நின்னனன், அவன் முழுவதுமாக உனக்காகவே இவ்விடத்துல வந்து நிற்கிறானே. சம்சாரிகளை பார்த்து சொல்றார், உங்களுக்காகவே தான் வந்து நிற்கிறான். எப்படி நிற்கிறான்னா, தன்னால் விடவே முடியாதவர்களான பிராட்டி நித்திய சூரிகள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த சேதன லாபத்துக்கோசரம் உங்களுக்காக வந்து நிற்கிறானே. அப்போ அவனிடத்துல நீங்கள் என்ன பண்ண வேணும், பத்திலையாய் இந்த தேக சுகங்கள் உலகத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் விட்டு அவன் முத்திலடங்கே. முத்தில் அப்படின்னா அவனையே முழுவதுமாக கொண்டு வாசுதேவ சர்வம் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானிடத்திலே சென்று சேருங்கள் என்று ஆழ்வார். அவனாகிற முற்றில் அடங்கே. பக்தருடைய நிர்வாகத்துல அவன் முற்றில் அப்படின்றது இருக்கு இல்லையா, அவனாகிற முற்றில், அவன்தான் எல்லாம். அடியே அதான் வாசுதேவ சர்வமிதி என்று கீதா பிரமாணம். அடியே இப்போ அவனாகிற முற்றில், அவனாகிற எல்லாவற்றிலும் சென்று நாம் சேர வேணும். ஏன்னா அந்த எம்பெருமான் தன்னால் விட முடியாதவர்களையெல்லாம் விட்டுட்டு நமக்காக நிறுத்துறான். அப்போ நாம் விட வேண்டியது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த எம்பெருமானிடத்துல சென்று சேர வேணும் என்று ஆழ்வார் உபதேசிக்கிறார் இந்த 6வது பாசுரத்தாலே. அடுத்து 7வது பாசுரத்தாலே, அவன் அத்தனை பெரியவன் என்னெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அவனுடைய ஐஸ்வர்யங்கள் அவைகளையெல்லாம் கண்டால் நாம் விலக வேணுமே. பார்த்து கொண்டிருந்தாலும்னு சேர்க்கக்கூடாது, பார்த்து கொண்டிருப்பதினால்தான் அடுத்த சங்கையே. அவன் அத்தகையவன், அப்பேற்பட்ட விபூதிமான், இப்பேற்பட்ட சொத்தை உடையவன் அப்படின்ற நினைவு இருக்கிறதுனால ஒரு சங்கை மேலே விளையாடுது. அடியே என்ன சங்கை? அத்தனை ஐஸ்வர்ய யுக்தனாக இருக்கிற எம்பெருமான இடத்திலே நாம் எளிதாக சென்று கிட்ட முடியுமோ அப்படின்னு பார்த்தால், ஆழ்வார் அதற்கு அடுத்து 7வது பாசுரத்தில் அதுக்கு விடை அருளி செய்கிறார். அடங்கடில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கல். இதற்கு உதாரணம் நல்லா புரிய வைக்கிறதுக்கு நம்மள வீட்டில் சாதிச்சிருப்பார். இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா, ஐஸ்வர்ய தரங்கங்கள் தள்ளிவிடும் இல்லை, அது சொல்லலையா? சரி, நம்மளே சாதிக்கக்கூடியது என்னன்னா, பெரிய சமுத்திரம் இருக்குது, அந்த சமுத்திரத்தில் ஒரு துரும்பு இருக்குது. துரும்பு ஒரு படகு ஏதாவது வச்சுப்போமே. ஐஸ்வர்ய அதாவது அந்த தரங்கங்கள் என்ன பண்ணும், அலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கடலுக்கும் தள்ளிவிட வேணும் அப்படின்ற நினைவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த துரும்புக்கும் நான் வெளில போகணும் அப்படின்ற நினைவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது பாட்டு சுபாவத்தினாலேயே அந்த கடலுடைய தரங்கத்தில் அகப்பட்டு அது பாட்டு வெளில வந்துடும். இப்பேற்பட்ட கடலில் அது ஒரு அங்கமாக இருக்க முடியாது அந்த துரும்பானது. இப்போ அதே போல் எம்பெருமானுடைய ஐஸ்வர்ய தரங்கங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அவனிடத்துல போனால் அவனுக்கு இந்த சேத்தனனை ஒதுக்கி வைக்க வேணும் நினைவு இருக்க வேண்டாம். நமக்கும் கூட இவனிடத்துல நான் போக மாட்டேன் வைமுக்கியம் இருக்க வேணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யமே என்ன பண்ணும்னா, நம்மளை பிற்காலிக்க வைக்குமே, நமக்கு ஒரு சங்கோச்சமாக இருக்குமே. நம்மளே எப்படி சாதிக்கிறார். இப்போ நம்ம லோக்கத்தில் ஒரு திருஷ்டாந்தமாக கொண்டு கூட புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் லௌகிகமாக ஒருத்தர் இருக்கார், அவருடைய பக்கத்தில் இன்னொருத்தர் லௌகிகராக ஒருத்தர் இருக்கார். அவர் பெரிய தனவான் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த ஏழையாக இருக்கக்கூடிய லௌகிகர் அந்த தனவான் பெருத்த சௌஷீல்யத்தோடு இருக்கிறவராக இருந்தாலும், சுஷீல பாவத்தோடு இருக்கிறவராக இருந்தாலும், அவருடைய தனத்தை கண்டே இவர் கொஞ்சம் ஒதுங்க மாட்டாரா? அவருக்கும் நினைவு இருக்காது, இவருக்கும் நான் போகக்கூடாது அப்படின்னு நினைவுலாம் வேண்டாம். அந்த ஐஸ்வர்யமே இவர் தள்ளி விட்டுடாதா? அந்த கேள்வி தான் எங்கள் ஆழ்வாரை பார்த்து கேட்குறோம். அடி 7ஆம் பாட்டில். அப்போ எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு நாம் விலக வாய்ப்பு இல்லையா? என்ன கட்டு ஆழ்வார் சொல்கிறார், அடங்கழில் சம்பத்து அடங்க கண்டு. எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னா, அடங்க எழில் சம்பத்து. எம்பெருமான் ஐஸ்வர்யம் முழுவதுமாகவே அழகியதான சம்பத்து. அந்த அழகியதான சம்பத்து அடங்க கண்டு. ஆனால் அந்த எம்பெருமான் முழுவதுமாக கண்டு அடங்க முழுவதுமாக அந்த அத்தனை ஐஸ்வர்யங்களையும் கண்டு ஈசன் அடங்கெழில் அகுதென்னு. அந்த எம்பெருமானுடைய அடங்கெழில் அப்படி முழுவதும் அழகியதான இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய விபூத்தீஸ்வரியத்தை கண்டு அடங்குக உள்ளே அந்த விபூத்தீஸ்வரியத்திலேயே நானும் ஒருத்தன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டிருங்கோள். அப்போ எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் இத்தனை பெரியது அப்படிங்கிறது ஒரு புறம், அந்த ஐஸ்வர்யத்தினுள்ளே தான் நாமும் சேர்ந்திருக்கிறோம்.
எம்பெருமான் உபய விபூதி யுக்தன். அப்போ அந்த உபய விபூதியிலே ஏதோ ஒரு இடத்துல தான் நாமும் இருக்கோம் நிச்சயமாக. அப்போது அதை சேர்ந்தவன் தானே அடியேனும் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தி, அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ ஈசன் அடைமொழியில் அகுதுன்னு அடங்குக உள்ளே, அதனுள்ளே அடங்குக என ஆழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார். ஆக எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து அவனிடத்திலிருந்து நாம் கால் வாங்க வேண்டாம், பின்னாடி வர வேண்டாம், அதை சேர்ந்தவர்கள் தான் நாமும் என்கிற எண்ணம் நமக்கு வேணும் அப்படின்னு தெரியாது. இதில் அடங்கழில் சம்பத்து அடங்க எழிலாகவே இருக்குது, முற்றிலும் அழகியதாக இந்த விபூதியானது இருக்குது. அடங்கழில் சம்பத்து, சம்பத்து செல்வம், சம்பத் அப்படின்றதான் சம்பத்துன்னு தமிழில் வந்திருக்கு. இந்த சம்பத்தானது அடங்க கண்டு, முற்றிலும் கண்டு அப்படின்றது இருக்கு இல்லையா, இப்போ கண்டுன்னு இருக்குது. இது விதானம் கிடையாது, அனுவாதம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு கண்ணன் கீதையில் சொல்கிறான். இதில் புள்ளலோகாச்சாரியர் சித்தாந்தத்தில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மங்களையும் விடு, விட்டே பற்ற வேணும் அப்படின்னு விடுதல்ன்றது ஒரு விதேயம், விதிக்க தகுந்த கிரியை, செய்ய வேண்டிய கிரியை விடுதல் அப்படின்றது. வேதாந்தாச்சாரியர் பட்சத்தில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய, எல்லாவற்றையும் விட்டு எம்பெருமானை பற்று. ஏற்கவே விட்டவன் ஒருத்தன் இருப்பான், அப்படிப்பட்டவனை குறித்து நீ சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது வேதாந்தாச்சாரியருடைய பட்சம். இந்த பாட்டில் அனுவாதமானது சொல்லப்படுறது. அடங்கடில் சம்பத்து அடங்க கண்டு, எல்லாவற்றையும் எம்பெருமானுடைய விபூதி மொத்தத்தையும் கண்டு அப்படின்னு நீ காண வேணும் அப்படின்னு விதானம் கிடையாது. இப்படி கண்டவன் ஒருத்தன் ஏற்கவே இருக்கான், அவன் தான் என்ன பண்ணுறான், ஆழ்வார் இடத்துல ஒரு சந்தேகத்தை கேட்குறான். எம்பெருமானுடைய விபூதி மொத்தத்தையும் நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அவன்கிட்ட போகிறதுக்கு, அந்த ஐஸ்வர்யமே என்னை தள்ளிடும் போல இருக்கே அப்படின்னு ஒரு புருஷன் சித்தமாக இருந்து முன் வரான் இல்லையா, அவனை தான் ஆழ்வார் அனுவாதம் பண்ணுறார். இப்போ இந்த அனுவாதம் அப்படின்றதுக்கு புரியறது அர்த்தம், புதுசாக இப்போ விதானம் பண்ணலை, நீ காண வேணும் அப்படின்னு விதானம் பண்ணலை, ஏற்கனவே ஒருத்தன் கண்டு இருக்கான், கண்டுதான் சந்தேகத்தையே கேட்குறான், அதுதான் அனுவாதம். பார்த்துட்டு நாம் அவன் இடத்துலேருந்து விலக. அப்போ இப்போது அந்த முதல் 2 பாதங்களானவை அனுவாதம்னு சொன்னப்போ நல்லா தெளிவாக புரியறதா. அடங்கழில் சம்பத்து அடங்க கண்டு, கண்டு நீ பிற்காலியாலே பின்னாடி போகாத, கண்டு ஈசன் அடங்கழில் அகுது, இது எல்லாமே ஈசன் உடையது, என்னுடைய சுவாமி உடையது, சர்வ ஜகத்துக்கும் சுவாமி அஸ்மத் சுவாமி, அப்போ என்னுடைய சுவாமி உடையது. அப்போ என்னுடைய சுவாமி உடையது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த ஐஸ்வர்யத்தை கண்டு விலக வேண்டாம், அதை அனுபவிக்கலாம் அப்படின்றது தோணும் இல்லையா. இதுவும் நம்மளே சாதிக்கிறார். இந்த வீடியோவில் இதையும் சொல்லலையோ, இது என்னுடைய சுவாமியுடையது அப்படின்ற எண்ணம். ஏன்னா அதுதான் இங்கே இதே மாதிரி அர்த்தம் தான் பூமாதிகரணத்திலையும் எம்பெருமானார் சாதிக்கிறார். பூமாதிகரணம் முதல் அத்தியாயம் 3வது பாதத்தில் வரும் ஸ்ரீபாஷ்யத்தில். அங்கேயும் இந்த முக்தாத்மா அவன் என்ன பண்ணுறான், இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது இந்த விபூதி அவனுக்கு அத்தியந்தம் ஹேயமாக தோன்றது. இதே முக்தாத்மா அங்கே போயிட்டானா, முக்தாத்மாவை போன பிறகு இந்த விபூதி அவனுக்கு உத்தேசியமாக தோன்றது இல்லையா. ஏன்னா இது என்னுடைய எம்பெருமானுடையது, என்னுடைய சுவாமியுடையது அப்படின்ற நினைவு. அதே தான் இங்கே நம்மளே சாதிக்கிறார். அப்போ என்னுடைய ஈசனுடையது சொத்து இது அப்படின்னு நினைத்த பிறகு இவன் இப்பேற்பட்ட செல்வந்தனாச்சே அப்படின்னு பிற்காலிக்க தோணாது. நம்முடைய லௌகிக உதாரணத்திலேயே ஒரு லௌகிகன் இருந்தால், பக்கத்தே தனிக்கனான மற்றொரு லௌகிகன் இருந்தால், இந்த லௌகிகன் அந்த லௌகிகனை அணுகுவதற்கு அவன் சங்கோச்சப்பட்டான். இதே அந்த 2வது லௌகிகன் அதனிகனாக இருக்கானே, ஏழையாக இருக்கானே, ஒருவேளை அவன் உறவுக்காரன் அப்படின்னு வச்சுப்போமே, ரொம்ப நெருங்கின உறவுக்காரன் வச்சுப்போமே, அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை கண்டு இவன் சங்கோச்சப்படானமான அதையே தான் இங்கே ஆழ்வார் சாதிக்கிறேன். என்னுடைய எம்பெருமானுடைய ஐஸ்வர்யமாக செய்து அப்படின்ற எண்ணத்தோட இந்த விபூதிக்குள்ளே அந்தர்வவியுங்கோள் அடங்குக உள்ளே அப்படின்னு சாதிக்கிறேன். அப்படி அடுத்து 8வது பாசுரத்தாலே இப்படி எம்பெருமான் அனைவராலும் சேவிக்கத்தக்கவன் அப்படின்னு வரும்போது, அந்த எம்பெருமானை நாம் சேவிப்பதற்கு என்னிடத்துல என்ன இருக்குது, அவனை பஜிப்பதற்கு என்னிடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது ஆழ்வார் அதற்கும் பதில் சொல்கிறார். உள்ள முறை செயல் உள்ளவிம் உண்மையும் உள்ளிக்கெடுத்து இறையுள்ளில் ஒடுங்கே. உள்ளம் உரை செயல், உள்ளம் அப்படிங்கிறது மனசு, உரை அப்படின்னா வாக்கு, நம்முடைய வாய், செயல் என்பது நம்முடைய மற்ற கரணங்களால் செய்யக்கூடிய செயல்கள். இப்போ எம்பெருமான் நமக்கு முக்கரணங்களையும் கொடுத்திருக்கிறான், அவைகளோடு கூடினதான ஒரு தேகத்தை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த முக்கரணங்களையும் உள்ள இம்மூன்னையும் உள்ளி, இந்த மூன்னையும்
எம்பெருமான் நமக்கு கொடுத்தான். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தம் என்று சொல்லும்படியாக இவையெல்லாம் எம்பெருமானுக்கே விநியோகமாக வேணும், அவனுடைய உபயோகத்துக்கு விஷயமாக இருக்க வேணும் அப்படின்னு உள்ளி அத்தை நினைத்து கெடுத்து, உள்ளி கெடுத்துன்னு சொல்லியிருக்கார். எத்த உள்ளனோ இவைகளெல்லாம் எம்பெருமானுக்கே விநியோகம் அடைய வேணும். கெடுத்து எத்த கெடுக்கணும், மற்ற விஷயங்களில் இவைகளெல்லாம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே, அப்படியே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஒடுங்கே இந்த முக்கரணங்களையும் சேருங்கோள். அப்போ இந்த இடத்துல ஒடுங்கேன்னு ஒரு அர்த்தம், அந்த ஒடுங்கேங்கிறத ஒடுக்கே அப்படின்னு மாற்றி மற்றொரு அர்த்தமும் நம்மளே அருள் செய்கிறார். அப்ப ஒடுக்கேன்னு சொன்னால் இந்த முக்கரணங்களையும் எம்பெருமானிடத்திலே சேர்ப்பியுங்கோள் அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. ஒடுங்கேன்னு சொன்னா முக்கரணங்களோடு எம்பெருமானை சென்று சேருங்கோள் என்று சொல்லும்படியாக ஆகிறது. அப்ப உள்ளிக்கெடுத்து உள்ளில் ஒடுங்கே முக்கரணங்களினாலும் எம்பெருமானையே சென்று சேருங்கோள் என ஆழ்வார் உபதேசிக்கிறார் 8வது பாசுரத்தாலே. இப்படி எம்பெருமானை நான் மதிக்க வேண்டும் என்று பார்த்தால் அப்போ அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாப்பங்களை எல்லாம் எவ்வாறு போக்குவது? அதற்கு 9வது பாசுரத்தில் ஆழ்வார் அருள் செய்கிறார். ஒடுங்க அவன்கள் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுதெண்ணே. என்ன அருள் செய்கிறார்? அவன்கண் ஒடுங்க, நாம் எம்பெருமானை சென்று ஆச்சரியிக்க ஒடுங்கலும் எல்லாம் விடும். இந்த இடத்துலயே மறுபடியும் ஒடுங்கலும் எல்லாம் விடும்னு சொல்லலாம், ஒடுக்கலும் எல்லாம் விடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒடுங்கலும் எல்லாம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்கக்கூடியவைகள் அவைகள் தான் பூர்வ ஜென்ம கர்மங்கள் முதலானவைகள் எல்லாம் விடும். அப்போ ஒடுங்கலும் எல்லாம் விடும். அவன் கண் ஒடுங்க ஒடுங்கலும் எல்லாம் விடும். ஏற்கனவே நம்ம இடத்துல வந்து சேர்ந்தவையெல்லாம் எம்பெருமான ஆசிரியிக்க அவன் அருளாலே விடும். ஒரு முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்மங்களை ஒடுங்கல் அப்படின்னு சாதிக்கிறாரா. ஒடுங்கல் என்ன? வந்து சேர்ந்தவை. வந்தேறி, கர்மமானது வந்தேறி, அனாதியாக இருந்தாலும் கர்மமானது வந்தேறி தான். இதுதான் ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய ஆரம்பத்திலே மாமனிகள் ஸ்பஷ்டமாக வியாக்கியானத்தை அருள் செய்கிறார். கர்மமானது அனாதியாக இருந்தாலும் இதை வந்தேறின்னு ஏன் சொல்லலாம்னா, ஒரு நாள் விட்டு போகிறதே, அப்போ இது ஸ்வபாவம் கிடையாது ஆத்மாவுக்கு, வந்தேறி என்று சொல்லலாம். ஒடுங்கல் என்றால் வந்தேறி, அது எதை காமிக்கிறது? கர்மங்கள். கர்மத்தை சொன்னது மற்றதையும் அவித்யாதிகள் எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது தான். இப்போ ஒடுக்கலும் எல்லாம் விடும் அப்படின்னு அர்த்தம் கொண்டோமே என்னால், ஒடுக்கல் அப்படின்னா நம்ம சங்கோச்சப்படுத்தக்கூடியது, நம்ம சம்சார தசையில் அழுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியவை எல்லாம் அவன் கண் ஒடுங்க விடும். எம்பெருமான ஆசிரியிக்கவே அவைகள் எல்லாம் நம்ம விட்டு போகும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? பின்னும் ரெண்டுத்துக்கும் அதே தான் அர்த்தம். ஒடுங்கல் ஒடுக்கல் அப்படின்னு ரெண்டாக வைத்து கொண்டாலும் ரெண்டு சொல்லால் தெரிவிக்கப்படுறது கர்மாதி தோஷங்கள் தான். இந்த கர்மாதி தோஷங்களே முதல் எப்படி தெரிவிக்கப்படுறது? வந்தேரிகள் ஒடுங்கல் அப்படின்னு தெரிவிக்கப்படுகின்றன. ரெண்டாவது வியாக்கியானத்தில் அவையே ஒடுக்கல்களாக, அதாவது நம்மை குறுக்கக்கூடியவைகளாக, சங்கோச்சம் செய்யக்கூடியவைகளாக அந்த கர்மாதிகள்லாம். என்ன சங்கோச்சம்? கர்மத்தினால சங்கோச்சம்னா என்ன சங்கோச்சம் இருக்கும்? நமக்கு எவருமான சென்று சேர வேணும், அவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு இது முதலான ஞானங்கள்லாம் நமக்கு ஏற்படாது. ஞானத்தினுடைய சங்கோச்சம் அணி அதுதான் வேதாந்தத்தினுடைய முக்கியமான கருத்து. ஆத்மா இத்திருண்டு, அது சுரூபம் மாறவே போது கிடையாது. அதனுடைய ஞானம், தர்மபூத ஞானமும் வஸ்துதா விபூதான். எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஞானம் தான் ஆத்மா இயல்பாக பெற்றிருக்கான். கர்மம் தான் என்ன பண்ணுறதுன்னா சங்கோச்சம் பண்ணுறது, ஞானத்தை வளர விடாமல் தடுக்கிறது. இப்படிப்பட்ட சங்கோச்சம் ஒடுங்கலும் எல்லாம் விடும், எம்பெருமான ஆசிரியக்கவே விடும். அப்புறம் என்ன பண்ணணும்னா பின்னும் ஆக்கை விடும் பொழுது எண்ணே ஆழ்வார் தெரிவித்திருக்கார். இவ்விடத்திலே எம்பெருமானாருடைய ஒரு ஐதிஹ்யத்தை காண்பித்திருக்கிறார் நம்பிள்ளை. பின்னும் ஆக்கை விடும் பொழுது எண்ணே, எம்பெருமானார் ஒரு அயன காலத்திலே குன்னத்துச்சீயர் என்கிற தம்முடைய சிஷ்யர் ஒருவரை அழைத்தார். சிங்கபிரான் இன்னைக்கு ஒரு அயனம் ஆயித்து. அயனம்னா ஒரு 6 மாதம் முடிஞ்சு போச்சு. 6 மாதம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன அப்படின்னா, நாம் பெற வேண்டிய பேர் அந்த மோட்சம் அது கிடைப்பதற்கு ஒரு 6 மாதம் குறுகி போயித்து, காலம் குறுகா நின்றுது, கர்மம் கைக்க தொடங்கித்து அப்படின்னு எம்பெருமானார் ரொம்ப உகந்த அருளி செய்தார் அப்படிங்கிற ஒரு ஐதிஹ்யம். அப்போ பின்னும் ஆக்கை விடும் பொழுது, இப்போது இந்த ஒடுக்கலும் எல்லாம் விடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆக்கை, இந்த தேகம் எப்போது விடும் அப்படிங்கிறதை சிந்தனம் பண்ண வேணும். ஏன்னு இது எம்பெருமானாருடைய ஐதிஹ்யத்தை சொல்லி அதனால அருளி செய்யக்கூடிய ஒரு அர்த்தம் இவ்விடத்துல நம்மள காண்பித்து. என்ன அர்த்தம் இங்கே காண்பிக்கப்படுறது? எம்பெருமானாருடைய ஐதிஹ்யத்தினால
என்ன தெரிஞ்சுக்கலாம்? மோட்சத்தை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த சம்சார சம்பந்தம். இந்த சம்சார சம்பந்தம் நீங்குவதற்கு காலம் குறுகி தின்றது தான் சுவாமி அருளி செய்திருக்காரு அந்த இடத்துல. அதனால ஆக்கை விடும் பொழுது எண்ணே, இது எப்போது நமக்கு இந்த பேரு வந்து சேரப்போகிறது, நான் என்ன அந்த பேரை எப்போது நான் சேரப்போகிறேன் அப்படிங்கிற அந்த துறை, அதை பத்தி இவ்விடத்துல அந்த பிராபிய ருச்சி, அதை பத்தி சிந்திக்க வேணும் என்ன ஆழ்வார். எம்பெருமானாருடைய ஐதிஹ்யத்திலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிராபிய ருச்சி. இப்போ என்ன அது, ஒழுங்கலம் எல்லாம் விடும், பிரதிபந்தகங்கள் எல்லாமே போயிடும். அப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன, கர்த்தவியாம்சம் என்ன என்றால் பிராபிய ருச்சியோட இந்த உடம்பானது எப்போ போக போகிறது அப்படின்னு, தஸ்ய தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷி அத சம்பத்யே அப்படின்னு இதை தான் பெரும்பாலும் பிரமாணமாக எடுப்பார்கள். இது பக்தி யோக நிஷ்டனுக்கு, அவனுக்கு வந்து பிராரப்த கர்மம் தொலைந்தால் அதற்கு பிறகு மோட்சம்தான் அப்படின்னு. பிரபன்னாளுக்கு அவர்களுக்கு சரீரம் தொலைந்தால் மோட்சம். அப்போ சரீரம் எப்போ தொலைய போகிறது அப்படின்ற எதிர்பார்க்கோட எப்போ பிராபியம் கிட்ட போகிறதுன்ற அந்த துவரை, இது எம்பெருமானாருடைய ஐதிஹ்யத்திலேருந்து வரக்கூடிய விஷயம். அடுத்த ரெண்டாவது அர்த்தம் எம்பாருடைய நிர்வாகம்னு காண்பித்திருக்கிறார் நம்பிள்ளை. எம்பாருடைய நிர்வாகம் எப்படின்னா, உடங்களமெல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுது என்ன, எப்படி எம்பெருமான் நமக்கு இந்த கர்மங்கள் இவைகளை எல்லாத்தையும் போக்கி தான் கொடுக்க போகிறான், அதற்கப்புறம் இந்த சரீரம் விடப்போகிறது எப்போது அப்படிங்கிறத எதுக்காக நாம் என்ன வேணும், எம்பெருமான் நமக்கு நிச்சயமாக அந்த பேட்டரை பெற்று கொடுக்க போகிறானே அப்படிங்கிற அந்த உபாயத்தில் துணிவு, உபாயத்தில் அத்தியவசாயம், எம்பெருமான் நிச்சயமாக நமக்கு அந்த பேட்டரை கொடுப்பான் அப்படிங்கிற அத்தியவசாயத்தோடு இருக்க வேணுமே இல்லையா, இது எப்போது விடும் அப்படிங்கிற அந்த துறை, அதை எதுக்கு நம்ம நினைத்து பார்க்க வேணும்னு எம்பாருடைய ஒரு நிர்வாகமாகவும் இப்பாச்சாரத்திலே நம்பிள்ளை வீட்டில் காண்பித்திருக்கிறார். அதாவது இப்படி கொள்ளலாம், ஒழுங்கல் எல்லாம் பிரதிபந்தகங்கள் எல்லாம் போயிடும், இப்போது கர்த்தவியாம்சம் மிச்சப்பட்டது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இருந்தாலும் ஆக்கை இருக்கே, நான் ஏதாவது பண்ண வேணாமா அப்படின்ற சிந்தனை வரலாம். கூடாது, உபாய அம்சத்தில் உனக்கு அன்வயம் கிடையாது அப்படின்ற அந்த உபாய அத்தியவசாயத்தை எம்பார் சாதிக்கிறத அங்கே கொள்ளலாம். எண்ணே அப்படின்னா எண்ணக்கூடாது. அந்த அப்படின்றது வந்து பிரிநிலை அப்புறம் தெளிவு ரெண்டுத்தையும் காட்டும். எம்பெருமானாருடைய ஐதிஹ்யத்திலேருந்து வந்த நிர்வாகத்தில் அது தெளிவாக காட்டுறது. எண்ணிக்கொண்டு இருக்க வேணும் அப்படின்னு எம்பாருடைய நிர்வாகத்தில் பிரிநிலை காட்டுறது. பிரிநிலைன்றது வெத்திரேக்கம், இன்மையை காட்டுறது. மற்றுமோர் தெய்வம் உண்டே அப்படின்னு இருக்கு இல்லையா, மற்றுமோர் தெய்வம் உண்டே அப்படின்னும் பொழுது பொதுவாக பதிப்புகளில் கொஸ்டின் மார்க் போடுறா, கேள்விக்குறி போடுறா இல்லையா, மற்றுமோர் தெய்வம் உண்டு அப்படின்ற கேள்விக்குறி போடுறா. அங்கே கேள்விக்குறியோட சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய தாத்பரியம் என்னென்னா அது பிரிநிலை ஏகாரம் தான். மற்றுமோர் தெய்வம் உண்டே அப்படின்னா கிடையாது அப்படின்னு. இதுதான் சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது கிம் க்ஷேபே அப்படின்னு சொல்லுவாள். ஈஸ்வரே கிம் பிரமாணம் அப்படின்னு தார்க்கிகாலை பற்றி மீமாம்சகால் கேட்பா. ஈஸ்வரே கிம் பிரமாணம், இந்த சம்ஸ்கிருத சொற்றொடருக்கு என்ன அர்த்தம்? ஈஸ்வரே கிம் பிரமாணம், எம்பெருமான் இருக்கிறான்றதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்குறா இல்லையா. இப்போ என்ன பிரமாணம்னா, கேட்குறவர் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற அபிப்பிராயத்தோட கேட்குறாரா இங்க? அப்படி கேட்டார்னா கிம் ஜிக்ஞாசாயாம் அப்படின்னு போகும். அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்கு. ஈஸ்வரன் அப்படின்ற தத்துவத்தில் பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆசை, ஜிக்ஞாசையை குறிக்கக்கூடியது மற்றொரு வாக்கியம் இருக்கலாம். ஆனால் இங்கே எப்படின்னா ஈஸ்வரனில் என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டார்னா அந்த டோனை வச்சுட்டு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிம் க்ஷேபே, அந்த கிம்ன்ற சொல்லே இப்போ என்ன பண்ணுறதுன்னா கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தை காட்டுறது. அப்போ மீமாம்சகால் என்ன சொல்கிறான்னா, ஈஸ்வரன் அப்படின்ற தத்துவத்தில் பிரமாணமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான். அவள் கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு ஈஸ்வரே கிம் பிரமாணம், என்ன பிரமாணம் இருக்குது ஈஸ்வரன் இடத்துல அப்படின்னு கேட்குறதும் ரெண்டு ஒன்று தான். அதே போல தான் தொண்டரடிப்படி ஆழ்வார் மற்றும் ஒரு தெய்வம் கிடையாது, இதான் பரதத்துவம் அப்படின்னு பிரதிஜாவாகவே சொல்லலாம். அப்படி இல்லைனா கேள்வி கேட்குற மாதிரி மற்றும் தெய்வம் உண்டே அப்படின்னா இல்லைன்னே அர்த்தம், அந்த சொல்லுக்கே சொற்றொடருக்கே இல்லை அப்படின்னே அர்த்தம். அந்த மாதிரி இங்கே விடும் பொழுது எண்ணே அப்படின்னா எண்ணாதியுங்கோள், எண்ண வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 10வது பாசுரத்திலே ஆலம்பர மந்திரம் என்று சொல்லும்படியாக எம்பெருமானுக்கு நமக்கு பற்றுக்கொம்பாக இருக்கக்கூடிய, எம்பெருமானை சேருவதற்கு பற்றுக்கொம்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 10வது பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செய்கிறார். எம்பெருமானை சேர வேண்டியதுக்குன்னு இல்லை, காலத்தை போக்கணும் இல்லையா, காலத்தை போக்குவதற்கு நமக்கு ஒரு பற்றுப்பொம்பான ஒரு மந்திரம்.
எம்பெருமானை சேருவதற்கு நம்ம சம்பிரதாயத்தில் தான் அவன் தானே உபாயம். அவனை ஒழிய மற்ற எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால காலை யாப்பனம் பண்ணணும், காலத்தை போக்கணுமே. அப்போ அதற்கு பற்றுக்கொம்பாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம், ஆலம்பன மந்திரம். அடி என்பரு கண்ணத்து ஒன்பொருளியில வன்புகழ் என்னது அந்த மந்திரம்? அது சொல்லணுமே. அடி என்ன மந்திரம் அது? அது திருமந்திரம். திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை விவரிக்கக்கூடிய பாசுரம் தான் இந்த எண்பரு கண்ணலத்து பாசுரம். எண்பரு கண்ணலம் தொன்பொருளியில வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே என்ன. இவ்விடத்துல இந்த பாசுரத்தை இதனுடைய அர்த்தத்தை அருளி செய்யும் போதுதான் எம்பாரு பட்டருக்கு ஆழ்வான் ஆச்சாரியனாக ஆனார் அப்படிங்கிற ஐதீகமும் நாம் பார்க்குறோம். பட்டருக்கு எம்பார் தான் ஆச்சாரியன். இப்போ திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லாம் ஆழ்வான் பட்டருக்கு அருளி செய்திருக்கிற போது இந்த 10வது பாசுரத்தாலே இப்போ கழியக்கூடிய காலங்களிலே எல்லாம் திருமந்திரத்தை ஆரம்பமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு திருமந்திர அர்த்தத்தை வெளியிடுகிறார் ஆழ்வார். எண்பெரு கண்ணலத்து ஒன் பொருள், ஜீவாத்மாவை பற்றி தெரிவிக்கிற வார்த்தை இது. எண் பெருக்கு அந்நலத்து ஒன் பொருள் அப்படின்னு கொள்ள வேண்டும். எண் பெருக்கு, ஜீவாத்மா ஒன்று கிடையாது, பல ஜீவாத்மாக்கள் இருக்கார்கள். அதனால் எண் பெருக்கு நிறைய எண்ணிக்கையாலான ஜீவாத்மாக்கள் அப்படின்னு கொள்ளலாம். அடுத்தது அந்நலத்து, அந்த இந்த ஜீவாத்மாவுக்கு நலம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் தர்மபூத ஞானம். இந்த ஜீவாத்மா தன்னையே சுயமாக அறியக்கூடிய தன்மை உடையது அப்படின்ற அந்த ஞானத்தை குணமாக உடைய தன்மை, அதுதான் அந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிற நலம். தன்னை மட்டும் அறிவது கிடையாது, எல்லா பொருள்களையும் அறிவது. தர்மபூத ஞானத்தினால தன்னையும் அறியும், பிறரையும் அறியும், எல்லாவற்றையும் அறியும். தன்னை அறியும் பொழுது கூட எப்படி அறியும் அப்படின்னா, நான் அணு, நான் பகவானுக்கு சேஷம் அப்படின்ற அறிவுலாம் தன்னை பற்றின அறிவு. இதற்கே தர்மபூத ஞானம் வேணும். மற்ற பொருள்கள் எல்லாவற்றையும் அறியும், இது தர்மபூத ஞானம். அப்புறம் அடுத்து ஒன் பொருள், ஜீவாத்மாவானது ஞானத்தையே தனக்கு சொரூபமாக உடையது. ஞானத்தை குணமாக உடையதுன்றது ஒன்று, ஞானத்தையே தனக்கு வடிவமாக உடையது. ஞானமே வடிவம் அப்படின்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு வஸ்துவாக தன்னையே அறிந்து பிறரையும் அறிதல் அப்படின்ற ஒரு செயலையே தனக்கு சுபாவமாக உடையது. இப்போ ஒரு குடம் இருக்கிறது அப்படின்னு கொண்டோமேனால் அது என் முன்னே இருக்கிறது அப்படின்றத நான் அறிந்து கொள்ளுவேன். ஆனால் நான் ஒரு குடம் நான் இருக்கேன் அப்படின்றது அந்த குடம் அறிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி அது பக்கத்தில் இன்னொரு குடம் இருந்ததுன்னா கூட என் பக்கத்தில் இன்னொரு குடம் இருக்கு அப்படிங்கிறது அந்த குடம் தெரியாது. ஆனால் இந்த ஜீவாத்மா நான் இருக்கேன்றதையும் தெரிஞ்சுக்கும், என் முன்னாடி இன்னென்ன வஸ்துக்கள் இருக்கு, என் பக்கத்தில் இன்னென்னார் இருக்கார்கள் அப்படிங்கிறதையும் நன்னாக தெரிந்து கொள்ளும் அப்படின்றது இந்த ஜீவாத்மாவுக்கு, அதுதான் அந்த ஜீவாத்மாவுடைய தன்மை. அப்படி அந்த ஜீவாத்மா ஞானத்தையே தனக்கு வடிவமாக கொண்டிருக்கிற ஒன் பொருள் அப்படின்னு ஆழ்வார் ரெண்டுத்தையும் பிரிக்கணும். ஜீவாத்மா தன்னை தெரிஞ்சுக்கிறது, மற்ற பொருள்களையும் தெரிஞ்சுக்கிறது. எதை போல கிடையாது, குடமானது தன்னையும் தெரிஞ்சுக்காது, தன்னோட பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற குடங்களையும் தெரிஞ்சுக்காது. அது போல் கிடையாது ஜீவாத்மா. இப்போ ஜீவாத்மாவுக்கு 2 தன்மைகள் இருக்குது. ஞான குணகத்துவம், ஞானத்தை கொண்டு மற்ற எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறது. ஞானம் அதற்கு ஒரு சுபாவமாக, ஒரு குணமாக இருக்குது. அதே போல் ஞானமயமாகவும் இருக்குது, ஞானத்தையே வடிவாக கொண்டதாகவும் இருக்குது. அதுதான் ஆழ்வார் இங்கே 2 பதங்களால் தெரிவிக்கிறார். அந்நலத்து அப்படின்றதுனால ஞான குணகத்துவத்தை தெரிவிக்கிறார். ஒன் பொருள் அப்படின்றதுனால, ஒன் பொருள்னால ஒள்ளிய பொருள், பிரகாசிக்கக்கூடிய பொருள். பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னாலே இங்கே ஒளிவிடக்கூடியது அப்படின்றது இருக்கு இல்லையா? எவ்விதமான ஒளி அப்படின்னா விவகார ஆணுகுண்யம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதான் பிரகாஷா, விவகார ஆணுகுண்யம். இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு பிரகாசம் வேணும் இல்லையா? அதுவே தான் அந்த பிரகாசமே தான் ஒரு ஞானம். அப்போ ஜீவாத்மாவே ஒளிவிடக்கூடியவன் அப்படின்னா அவனே ஒரு ஞான வடிவமாக இருக்கான், ஞானமயன் இருக்கான். இது ஜீவாத்மா இப்போ தன்னை தெரிஞ்சுக்கிறது, நான் இருக்கேன் அப்படின்றத இப்போ குடமானது உணராது, நாம் உணர்கிறோம். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்கள்னா, நாமே ஞானமயர்களாக இருக்கிறோம். இவ்வளவு தான் ஸ்வரூப ஞானம் அப்படின்னு சொல்லுவார்கள், தர்மிக் ஞானம். நான் இருக்கேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டு இருக்கேனே. இப்போ அடுத்தது தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா? அந்த குடம் தன்னை தெரிஞ்சுக்காது, மற்றதையும் தெரிஞ்சுக்காது இல்லையா? ஆக மற்ற பொருள்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடியது என்னன்னா தர்மபூத ஞானம். அதுதான் அந்நலத்து அப்படின்ற பதத்தினால தெரிவித்தார். இங்கே அதிகப்படியாக மற்றொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் இருக்கேன் அப்படின்னும் பொழுது அது வெறும் தர்மிக் ஞானம், ஒளிவிட்டு கொண்டே இருக்கும். ஒள்ளிய பொருள் ஒன் பொருள் அப்படின்றது. இப்போ நான் பகவத் சேஷபூதன் அப்படின்றத நான் எல்லா காலத்திலும் அறிவேனா?
அது எம்பெருமானுடைய அவங்க கைங்கரியம் அது பண்ணும்போது நான் ஆத்மான்றது உணர்ந்தால் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆமாம், அதாவது இப்போ நான் ஆத்மான்னு என்ன அர்த்தம்? நான் அப்படின்றது இருக்கேன்றத எக்காலத்திலும் நாம் மறக்கவே மாட்டோம். அப்போ ஒளிவிட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் இருக்கு இல்லையா, அது மறையவே மறையாது. தூங்கும் பொழுது கூட நான் அப்படின்ற உணர்வானது இருக்கவே இருக்கும். அந்த உணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உணர்வே தான் ஜீவாத்மா. ஆகையினால தான் ஞானம் அயல், ஞானம் உணர்வெல்லாம் ஒன்று தானே. அப்போ ஜீவாத்மா உணர்வாகவே இருக்கிறான், ஞானமாகவே இருக்கிறான், ஒளிய பொருளாக, ஒன் பொருளாக, ஒளிவிடக்கூடிய பொருளாக இருக்கிறான். அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறான்னா மற்ற பொருள்களையும் அறியறான். தூங்கும்போது நம்ம எதையும் அறிய மாட்டோம். அப்போ தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் இல்லாதபடியினால மற்ற பொருள்களை அறிவதற்கு நலமான ஞானம், தர்மபூத ஞானம் வேண்டியிருக்கு. அதே போல தான் என்னை பகவானுக்கு சேஷபூதன் அப்படின்னு அறிவதற்கோ, நான் அணுமாத்திர ஸ்வரூபி இத்திருண்டு தானா அப்படின்னு அறிவதற்கோ, நான் நித்தியன் எனக்கு அழிவு கிடையாது அப்படின்னு அறிவதற்கோ, இதற்கெல்லாம் மறுபடியும் ஞானம் தேவை, தர்மபூத ஞானம் தேவை. அந்த பிரகாசத்துக்குள்ளே இது அடங்காது. இந்த வாசி புரியறதா? நான் தோன்றது எப்போவுமே தோன்றும், ஆனால் எப்போவுமே நான் பகவானுக்கு சேஷபூதன் அப்படின்னு தோணலையே. அப்போ அதற்கு தனித்து ஒரு ஞானம் வேண்டியிருக்கு இல்லையா, அங்கவே கூட தர்மபூத ஞானம் வந்துடுறது. அப்போ மற்ற பொருள்களை அறிவதற்கு கண்டிப்பாகவே தர்மபூத ஞானம், தன்னையும் கூட பகவானுக்கு சேஷம் போன்ற விதத்தில் அறிவதற்கு தர்மபூத ஞானம். அப்போ எது ஒன்று மட்டும் எப்பவுமே ஒழிச்சுன்னு இருக்கோம்? எந்த விதமாக ஒழிச்சுன்னு இருக்கோம்? தர்மபூத ஞானத்தை ஸ்வயம் பிரகாசமாக நான் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதான் பிரத்யக் அப்படின்னு சொல்லுவா. நான் 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 அப்படின்றது மட்டும் ஒழிச்சுன்னு இருக்கும் இல்லையா, இந்த உணர்வு இதுதான் அந்த ஒன் பொருள் அப்படின்றது, பிரகாசிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த ஒன் பொருள். அப்படிப்பட்ட ஒன்பொருளாகிற ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா என்ன பண்ணணும்னா ஈரில வன்புகள் நாரணன் தின்கழல் சேரே. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ஈரில வன்புகள் நாரணன். இது ஈரில எல்லையில்லாத திருக்கல்யாண குணங்கள், வன்புகழ். வன்புகழ், புகழ்னா புகழப்படும்படியான குணங்கள், அப்படிப்பட்ட குணங்களோட கூடின நாரணன். இவ்விடத்துல நாரணன் அப்படின்னே அதை திருமந்திரார்த்தத்தை வெளியிடுற பாசுரங்கிறதால நாராயண சப்தத்தையே இவ்விடத்துல ஆழ்வார் கொடுத்திருக்கார். அப்படி வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரே. இப்படிப்பட்ட ஒன்பொருளாகிற ஜீவாத்மா வன்புகழ் நாரணனுடைய தின்கழலை சேர வேண்டும். அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படிப்பட்டவை என்று பார்த்தா தின்கழல், திருடமான கழல். அப்போ அவனும் பிராட்டியும் விடிலும் திருவடிகள் விடாது, தின்கழலாயிருக்கும் என்ன பிள்ளலோகாச்சாரியர் மோட்சப்படியில் அருளி செய்கிறார். அதுபோல எம்பெருமானுடைய தின்கழலை இந்த ஜீவாத்மாவானவன் சென்று சேர வேணும் என்று இந்த 10வது பாசுரத்தாலே தெரிவித்திருக்கார். அப்போ திருமந்திரார்த்தம் இவ்விடத்தில் என்னவாக தெரிவிக்கப்பட்டது? ஆழ்வார் என்ன அருளி செய்திருக்கார்? ஏன்னா இந்த ஜீவாத்மாவானவன் தனக்குரியவன் வந்து எம்பெருமானுக்கே உரியவன், அவனுக்கே எல்லா கைங்கரியங்களையும் செய்ய பெறக்கூடியவன் என்பதனை இப்பாசுரத்தாலே தெரிவித்திருக்கார். அப்ப ஒன்பொருள் என்ன என்பெரு கண்ணல தொன்பொருள்னு சிறந்ததாக சொல்லப்பட்ட அந்த ஜீவாத்மாவாகிற வஸ்து பகவத் சேஷபூதன் என்பதனை காட்டியிருக்கிறார் இந்த 10வது பாசுரத்தாலே. மேலே கடைசி பாசுரத்தில் நிகமத்தில் 11வது பாசுரத்தாலே சேர்த்தட தென்குருகூர் செடகோபன் சொல் சீர்தொடை ஆயிரத்து ஓர்த்தரிப்பத்தேன். இந்த திருவாய்மொழி எப்படிப்பட்டது? சேர்த்தட தென்குருகூர் செடகோபன் சொல். இந்த ஆழ்வார் திருநகரியில இந்த குளங்கள் தடாகங்கள் எல்லாம் சேர்ந்தே இருக்குமா. அப்ப சேர்த்தட அழகியதான தென் அப்படிங்கிற சப்தத்துக்கு அழகியன்னு அர்த்தம். அழகியதான திருப்புருகூருக்கு தலைவரான சுவாமி நம்மாழ்வார் அவருடைய சீர்தொடை ஆயிரம். ஆனால் சீர்தொடை முதலானவைகள்லாம் தமிழ்ல சில வார்த்தைகள்லாம் சொல்றோமே, இந்த இலக்கணங்கள், அவைகளோடெல்லாம் சேர்த்து அருளி செய்யப்பட்ட 1000 பாசுரங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் சீர்னா திருக்கல்யாண குணங்கள்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை, தொடைனா மாலைன்னு அர்த்தம். அப்ப எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை மாலை போலே தொடராக கொடுக்கதான அந்த 1000 பாசுரங்கள். அந்த 1000 பாசுரங்களிலே ஓர்த்த இப்பத்து, ஓர்தல் அப்படின்னா நினைந்து ஆராய்ந்து அப்படின்னு அர்த்தம். ஓர்த்த இந்த தென்குருகூர் செடகோபனான ஆழ்வார் ஓர்ந்து ஆராய்ந்து அருளி செய்த இந்த 10 பாசுரங்கள் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை தொடர்ச்சியாக கொடுக்கிற 1000த்துல ஆராய்ந்து உபதேசமாக அருளி செய்யப்பட்ட இந்த 10 பாசுரங்களை முதல்ல சேர்ன்னு சொன்னதோட நம்ம அன்வயம் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஓர்த்த இப்பத்தை சேர், இந்த ஆழ்வார் தம்முடைய உபதேசங்களை எல்லாம் நாம் நன்னாக நம்முடைய நினைவே கொள்ள வேணும்
என்பதாக அருளி செய்து இந்த வீடுவின் முத்தவம் என்கிற திருவாய்மொழியை தலை கட்டி இருக்கிறார். எம்பெருமானுடைய பஜனீயத்துவத்தை நமக்கு எல்லாருக்கும் உபதேசமாக சொல்லி தமக்கு துணையாக நம்மை அழைத்திருக்கிறார் இந்த வீடுவின் முத்தவம் என்கிற திருவாய்மொழியாரை. அடியே டி பரமகிருபை அடியே ரொம்ப அத்தியாச்சரியமாக திருக்கோள் சுதர்சன் சுவாமி இந்த பதிகத்தினுடைய அர்த்தங்கள்லாம் சாதிச்சார். அடி அடியன் பாமோண்டா ஸ்ரீமதே ராமானுஜாயம்.